தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த நாளின் இறை இரக்கத்தின் செய்தி: நீ அவமானப்படுத்தப்படுவாய், அதை பொருட்படுத்தாதே. நீ அவமானப்படுத்தப்படுவாய், அதை நீ பொருட்படுத்தாதே. எத்தனை அவமானங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வரும், நீ அதை பொருட்படுத்த. அவமானப்படுத்தப்படுவாய், அதை நீ பொருட்படுத்தாதே. வாசிக்கலாம் ஏசாயா 61:7. ஆமென். அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் 2 பங்கு நன்மை அடைவீர்கள். அவமதிப்புக்கு பதிலாக உங்கள் உடைமையில் மகிழ்வீர்கள். ஆதலால் நாட்டில் உங்கள் செல்வம் 2 மடங்காகும். முடிவில்லா மகிழ்ச்சியும் உங்களுக்கு உரியதாகும். ஆமேன். உரித்ததாகும். ஆமேன். நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும், கண்ணீரே எனக்கு தினம் உணவானாலும். நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும், கண்ணீரே எனக்கு தினம் உணவானாலும். கண்ணின் மணி என்னை காத்திடுவீரே, கரத்தின் நிழலுக்குள் என்னை மறைத்துக் கொள்வீரே. கண்ணின் மணி என்னை காத்திடுவீரே, கரத்தின் நிழலுக்குள் என்னை மறைத்துக் கொள்வீரே. அப்பா, நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே. என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா போவேன், உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன்? உங்க சமூகத்தை மறந்து தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கும். நீ அவமானப்படுத்தப்படுவாய், அதை பொருட்படுத்தாது. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? குழந்தாய், நான் கவனிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் பரிந்துரைக்கிறேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன். இதை விட அதிகமாக உனக்கு தேவையா? கேட்குற கேள்வி ஆண்டவருக்கு. உங்கள்கிட்ட கேட்குறாரு, என் மகளே, மகனே, அஞ்சாதே, திகையாதே. இறை செய்தி அழகாக கொடுத்தாரு. நான் உன்னை கவனிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் சொல்கிற வார்த்தை, நமக்காக பரிந்து பேசுகிறார். அதுதான் பரிந்துரைக்கிறேன். ஜெபிக்கிறார். ஆவியானவர் வழியாக அவர் நம்மை அன்பு செய்கிறார். இதை விட உனக்கு என்ன வேணுமா? எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? அவர் உன் செயல்களை அறிவார். அவர் கவனிக்கிறார், உனக்காக ஜெபிக்கிறார், உனக்காக பரிந்துரை செய்கிறார், உன்னை அன்பு செய்கிறார். இதை விட அதிகமாக உனக்கு என்ன தேவை? நீ தவறாக புரிந்து கொள்ளப்படுவாய், நீ அவமானப்படுத்தப்படுவாய், அதை பொருட்படுத்தாதே. எனது இனிமை மட்டுமே உன்னை தாங்கிக் கொள்ளும். எதை பற்றியும் குழப்பம் அடையாதே. இது என் கரங்களில் இருந்து வருகிறது. ஆண்டவர் இயேசுவிடம் இருந்து வர வேண்டும் என்று ஜெபி. இயேசுவின் நாமத்தில் எதையெல்லாம் கேட்பீர்களோ அவையெல்லாம் என் தந்தை உங்களுக்கு தந்தருளுவார் என்று ஜெபி. நீ என்னோடு எவ்வளவு நெருக்கமாக இருக்க விரும்புகிறாயோ அந்த அளவிற்கு நீ என்னை நெருங்கி வர இந்த நாட்களை நான் உனக்கு தருகிறேன். தன்னார்வ மனம் தந்து நீ என்கிட்ட எந்த அளவுக்கு நெருங்கி வரையோ அந்த அளவுக்கு உனக்கு கிஃப்ட். அல்லேலூயா. நீ எவ்வளவுக்கு நெருக்கமாக இருக்க விரும்புகிறாய் அந்த அளவுக்கு நீ என்னை நெருங்கி வர வேண்டும். ஆண்டவர் விரும்புவது. இந்த நாட்களை உனக்கு நான் தந்திருக்கிறேன். தன்னார்வ மனம் தந்து என்னிடம் வா.
தாங்கி அருளும். தாங்குவார். தன்னார்வ மனம் தாங்கப்பான்னு கேட்கணும், ஆமென். அப்பதான் தாங்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. தன்னார்வ மனம் தாங்கப்பான்னு கேளுங்க, தாங்கி பிடிப்பார். ஆமென். இந்த நாட்களை நான் உனக்கு தருகிறேன், உன் ஆன்மா உலக காரியங்களிலிருந்து விலக வேண்டும். ஆமென். ஆன்மா, உடல் அல்ல. உன்னுடைய ஆன்மா உலக காரியங்களிலிருந்து விலக வேண்டும். விலக வேண்டும். ஆமென். விலகி விண்ணுலகை நோக்கி மேலெழும்ப வேண்டும் உன்னுடைய ஆன்மா. ஆமென். உன்னுடைய ஆன்மா இந்த உலக காரியங்களிலிருந்து விலகி ஆண்டவரிடத்துல வரணும்னு அவர் விரும்புகிறார். மேலெழும்பணும். ஆமென். நம்முடைய ஆன்மா அப்படியே அவர்கிட்ட கொடுத்துரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு மரித்த பொழுது ஆவியானவர் சொன்ன வார்த்தை என்ன? அவர் வழியாக பேசி, தந்தையே என் ஆவி உம்மிடத்தில் ஒப்படைக்கின்றேன். விண்ணகத்தை நோக்கி மேலெழும்பணும். உன்னை நான் அழைக்கிறேன். அல்லேலூயா. முதலில் நீ பதிலளிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. முதலில் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கணும். அதுக்கு தான் அந்த தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கும் ஆண்டவரே. ஆமென். தாங்கும் ஆண்டவரே. உன்னுடைய ஆன்மா சோதிக்கப்பட வேண்டும். ஆமென். இயேசுவின் அன்பில் அவருடைய சுவையை அறிந்திருக்க வேண்டும். ஆமென். அன்பின் அழகை கொடையாக அளிக்கப்படும். ஆமென். இந்த அன்பின் அழகை கொடையாக பெற்று, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுத்தால் ஒழிய, ஈந்தால் ஒழிய அதை பெற்றுக்கொள்ள முடியாது என்று நான் உணர்ந்தேன். ஆமென். கெஞ்சி மன்றாடின். வாசிக்கலாமா? ஆமென். ஆனால் கடவுள் எனக்கு ஞானத்தை ஈந்தால் ஒழிய அதை அடைய முடியாது என்று நான் உணர்ந்து கொண்டேன். அது யாருடைய கொடை என அறிவது அறிவுத்திறனின் அடையாளம். எனவே நான் ஆண்டவரை வேண்டினேன், கெஞ்சி மன்றாடினேன் எனும் என் முழு உள்ளத்தோடு சொன்னேன். ஆமென். ஆமென். அதனாலதான் அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் இருப்பகு நன்மை அடைவீர்கள். ஆமென். அவமதிப்புக்கு பதிலாக உங்கள் உடைமையில் மகிழ்வீர்கள். ஆமென். நாட்டில் உங்கள் செல்வம் இருமடங்காகும். ஆமென். முடிவில்லா மகிழ்ச்சி உங்களுக்கு உரியதாகும். ஆமென். அல்லேலூயா. கண்ணின் மணியே, கண்ணின் மணியே, நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே? உந்தன் இறைவன் நான் அல்லவோ, நான் இருக்கையில் பயம் என்னவோ? கண்ணின் மணியே, கண்ணின் மணியே, நீ கண்ணீரை சிந்துவதும் ஏன் மணியே? உந்தன் இறைவன் நான் அல்லவோ, நான் இருக்கையில் பயம் என்னவோ? பயம் என்னவோ? பயம் என்னவோ? நான் இருக்கையில் பயம் என்னவோ? நீ அவமானப்படுத்தப்படுவாய், அதை நீ பொருட்படுத்தாது. நீ அவமானப்படுத்தப்படுவாய், அதை நீ பொருட்படுத்த. சிந்தனை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது இந்த சிந்தனை உள்வாங்க வேண்டும். உன்னுடைய ஒரு செகண்ட் சிந்தனை வெளியில சிதறிச்சுன்னா அவனுடைய பிரசன்னத்தை நீ இழந்துருவ. அதனால தான் அந்த தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்க வேண்டும். வார்த்தை நீங்க ஒவ்வொரு நாளும் உள்ளத்துல மனவெளி ஜபமா சொல்ற, ஆண்டவரே எனக்கு தன்னார்வ மனம் தந்து தாங்கும் ஆண்டவரே. தன்னார்வ மனம் கொடுப்ப. நானாக ஜெபிக்கணும், நானா ஸ்துதிக்கணும், நானா எழுந்து பிரகாசிக்கணும், நானே எழுந்து வாசிக்கணும். அந்த வார்த்தையை செய்யக்கூடிய பலத்தையும் ஞானத்தையும் கொடுங்க. அதுக்கு தன்னார்வ மனம் கொடுங்க. எனக்குள்ள அந்த ஆர்வத்தை நீங்க தான் கிரியேட் பண்ண. ஆண்டவரே நான் ரொம்ப பலவீனமா இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை இறை இறக்கத்தின் செய்தி. நீ அவமானப்படுத்தப்படுவாய், அதை நீ பொருட்படுத்தாதே. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. ஆமென். நீ அவமானப்படுத்தப்படுவாய், அதை நீ பொருட்படுத்தாதே. ஆவியானவர் நீ கொடுத்த இறை இறக்கத்தின் செய்தி
இதை கேட்கப் ஆமென். போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.